வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம். திருக்குறள் சாரத் தொடரில் இப்பொழுது டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்கள் நிலையாமையின் 2வது பாகத்தை தொகுத்தளிக்கிறார்கள். நாம் எல்லோரும் கேட்போமா? வணக்கம். நிலையாமை அதிகாரத்தோட மற்ற குறட்பாக்கள்லாம் பார்க்கலாம். இந்த உலகத்தோடைய பெருமை என்னது அப்படின்னு ஒரு கொஸ்டின் திருவள்ளுவர் கேட்கிறார். உலகத்தோட பெருமை, இந்த உலகத்தோட குளோரி என்னது அப்படின்னு கேட்டா, நேற்றைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. அந்த எஃபிமெரல் நேச்சர், அந்த டெம்பரரியா எல்லாமே மாறி மாறி போயிட்டே இருக்கே, அதுதான் இந்த உலகத்தோடைய குளோரி, இந்த உலகத்தோடைய பெருமை அப்படின்னு சொல்றாரு. நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. என்ன ரொம்ப சர்க்காஸ்டிக்கா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு 1000 வருஷம் இல்ல ஒரு 300-400 வருஷம் முன்னாடி இருந்தவங்கலாம் சாகாம இன்னைக்கும் இருந்தா இந்த உலகத்தோட நிலைமை என்ன? இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து வந்து போயிட்டே இருக்கிற மனிதர்களை கொண்டது. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் 100 வருஷத்துக்கு மேல இந்த உலகத்துல வாழ முடியாது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த இடத்த கொடுத்துட்டு போய்தான் ஆகணும். இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் நமக்கு கொடுத்த சொத்து இல்ல, நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம பட்டிருக்கிற கடன் அப்படின்னு எங்கேயோ படிச்சேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட். நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படிப்பட்ட உலகத்தை விட்டுட்டு போறோம்? நிறைய நோய்கள் நிறைந்த, சவால்கள் நிறைந்த, பொல்யூஷனும் பிளாஸ்டிக்கும் அதை தான் விட்டுட்டு போறோமா, இல்லாட்டி கிளீனர் கிரீனர் எர்த்தை விட்டுட்டு போறோமா? எப்படிப்பட்ட உலகத்தை நம்ம குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற திங்கிங் நமக்கு எப்பயும் இருக்கணும். நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம்,
அடுத்த ஜெனரேஷன் எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கிறாங்கல்ல. ஒரு காலத்துல பணம் பெரிய பிரச்சனையா இருந்தது, இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து வாழறது அப்படிங்கறதே மிகப்பெரிய சவால் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த ஜெனரேஷனை பத்தி நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும். யோசிச்சு கவலைனா என்ன, நியாயமான கன்சர்ன் நமக்கு இருக்கத்தான் வேணும். அதனால நம்மளே இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மளுடைய உலக வாழ்க்கை ஒரு நாளைக்கு முடிய போகுது. அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை லெசன்ஸை விட்டுட்டு போறோம், அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம், நம்மளுடைய வாழ்க்கையினாலும் நம்மளோட சொற்கள்னாலும் என்ன அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண போறோங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தோட பெருமைன்னு சொல்லிட்டாரு திருவள்ளுவர். உலகத்தோட நேச்சர் என்னன்னா நிலையாமை தான் இந்த உலகத்தோட பெருமைன்னு சொல்றாரு. மாறிட்டே இருக்கு, எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிக்கணும் இல்லையா. நான் எதுக்காக பிறந்திருக்கேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், ஹவு ஐ ஷுட் லிவ் மை லைஃப் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்க டைமே கொடுக்கறது இல்ல. ஓட்டமா ஓடிட்டோம். சின்ன வயசுல பணம் சம்பாதிக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும், ஏகப்பட்ட சவால்களை சந்திச்சிட்டோம். ஆனா எப்பயாவது ஒருக்க இந்த எதுக்காக வாழறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கோமா? நான் எப்படி வாழணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதே இல்லையா. திருவள்ளுவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்றாரு, ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. கொஞ்சம் கூட திங்கே பண்ண மாட்டேங்கிறான்ப்பா. லைஃப்ல உட்காந்து ஏன் என்னோட லைஃப் இப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கணும், மற்றவர்கள்லாம் என்கிட்ட அன்பா நடக்கணும், எல்லாரும் என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும், எல்லாரும் என்கிட்ட இப்படி நடந்துக்கணும், அது மாதிரி நான் நடந்துக்கிறேன், நான் எல்லார்கிட்டையும் நான் அன்பான வார்த்தைகளை பேசுறேனா, நான் எல்லார்கிட்டையும் உண்மையான பிரியத்தோட இருக்கேனா, நான் மனசுல தைரியமா இருக்கேனா, எல்லாருக்கும் என்ன பார்த்தா உற்சாகம் வருதா, என்னை பாக்குறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நான் என்னை கேரி பண்ணிக்கிறேனா, நான் வாழ்க்கையோட உண்மையை புரிஞ்சிட்டு இருக்கேனா, வாழ்க்கையில வாழ்க்கைனா என்ன, அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிற மெச்சூரிட்டி கிளாரிட்டி எனக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதை விட்டுட்டு கோடிக்கணக்கான விஷயங்களை எண்றோமா. ஒரு நாளைக்கு எத்தனையோ கவலைகள், ஃபியூச்சரை பத்தினா கவலை, பாஸ்ட பத்தினா ரெக்ரெட், பெயின், மறுபடியும் ஐயோ அது இப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், இது இப்படி ஆயிடுச்சு, அவங்க என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்க, எத்தனையோ ஆறாத ரணங்கள், எத்தனையோ கஷ்டமான, அதாவது கடக்க முடியாத நினைவுகள், அதெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுறோமே. இல்ல ஃபியூச்சரை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படுறோம், இல்லாட்டி ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்ல நம்மள அப்படியே இழந்துடுறோம், லூஸ் பண்ணிடுறோம். அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் எனக்கு எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர எதுக்கு மறக்கணும், நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நான் யாரு, நான் எதுக்காக பிறந்திருக்கேன், என்னோட நேச்சர் என்ன, நான் எப்பயும் சியர்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும். நான் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கணும். இந்த செல்வத்தோடைய நேச்சர் இதுதான். பணம் அப்படின்னா அதோட நேச்சர் கண்டிப்பா அது நிலை இல்லாதது. அதை வச்சு நான் என்ன பண்ணணும். இந்த உடம்பு கண்டிப்பா நிலை இல்லாதது, அதை வச்சு நான் என்ன பண்ணணும். சாகரத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும். அதே மாதிரி இந்த வாழ்க்கை ரொம்ப இந்த உலக வாழ்க்கை நிலையில்லா. உலகம் இருக்கும் எத்தனையோ கோடி வருஷங்கள் இருக்கும். ஆனா என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா நிலை இல்லாதது. இந்த நிலையில்லாத வாழ்க்கைக்குள்ள நான் எப்படிப்பட்ட இம்ப்ரின்ஸை விட்டுட்டு போறேன், நான் எப்படி வாழ போறேன் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இந்த திருவள்ளுவர் சொல்றாரு. அப்புறம் நமக்கு லைஃப்ல எத்தனையோ விதமான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கு, பல பேரோட நம்ம பழகுறோம். ஆனா நமக்குள்ளேயே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்மளோட உடம்பு இருக்கு, அப்புறம் உயிர் இருக்கு. நம்ம உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் நம்ம. திருவள்ளுவர் ரொம்ப கிளீனா பல இடங்கள்ல திருக்குறள்ல இதை சொல்றாரு. இந்த உயிருக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. இந்த உயிருக்கும் இந்த உடம்புக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்னது அப்படின்னு கேட்டா, ஒரு கூடு இருக்கு, நெஸ்ட். அதுல இருந்து ஒரு பறவை எப்ப வேணாலும் பறந்து போகலாம். அது மாதிரி இந்த உடம்பு அப்படிங்கிற கூடை விட்டு உயிராகிய பறவை எப்ப வேணாலும் பறந்து போகலாமா. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பயுமே இந்த உயிர் இந்த உடம்புல வாழ்ந்துட்டே இருக்க முடியாது. இந்த உடம்பு பிறந்தது, இந்த உடம்புக்கு ஒரு நாள் ஒரு எண்டு வரத்தான் போகுது. அதை நான் கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். அது சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் சரி, யாருமே நம்ம யாருமே ஒரு கேரண்டி கார்டோட எல்லாம் பிறக்கவே இல்லை. நம்ம வாழ்க்கையில வாங்குற அத்தனை பொருட்களுக்கும் வாரண்டி கேரண்டி எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கார்டு கொடுக்குறாங்க, 5 வருஷம் 1 வருஷம் 10 வருஷம்னு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைக்கு மட்டும் எப்போ நம்மளுடைய லாஸ்ட் டேட்டுங்கிறது பெரிய மிஸ்ட்ரி தான். யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இத்தனை வயசு அப்படின்லாம் ஏதோ ப்ரெடிக்ட் பண்ணலாமே தவிர, உண்மையிலே இந்த கூட்டுக்குள்ள இருக்கிற பறவை எப்பொழுது வேண்டுமானாலும் கூட்டை விட்டு பறக்கிற மாதிரி நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிற கூட்டுல இருந்து உயிர் எப்ப வேணாலும் கிளம்பலாம். அது 5 வயசுலயும் கிளம்பலாம், 50 வயசுலயும் கிளம்பலாம், எப்ப வேணாலும் கிளம்பலாம். அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இடையில இருக்கிற நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்ங்கிறாரு. அப்ப நமக்குள்ளேயே இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பொழுது இவ்வளவுதான், ஒரு கூட்ட விட்டு பறவை பறக்கிற மாதிரி அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நம்ம உலகத்துல வச்சிருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் அதுக்கு உண்மைத்தன்மை கொடுக்கணுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதாவது அது எல்லாமே இருக்கு, நம்ம எல்லாரையும் அன்பா ட்ரீட் பண்றோம், எல்லார்கிட்டயும் அதே மாதிரி நடந்துக்கிறோம், எல்லாம் ஓகே தான். பட் ஆனா அவங்க கிட்ட நம்ம அப்படியே ஒட்டிக்கிறோமே, பல நேரம் அப்படியே கிளிங் பண்றோம் இல்லையா, இமோஷனலா. அதை அந்த இமோஷனல் கிளிங்கிங்ல இருந்து வெளியில நமக்குள்ள இருக்கிற இந்த நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லார்கிட்டயும் அதே அன்போட அதே பிரியத்தோட கண்டினியூ பண்ணலாம். இப்படியான இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டோம், நம்மளையும் நம்ம ஹர்ட் பண்ணிக்க மாட்டோம். யாரையும் மற்றவர்களை கஷ்டப்படுத்துறதும் ஒரு இதுதானே, அது மாதிரி செய்ய மாட்டோம். நம்ம ரொம்ப ரொம்ப கம்பீரமா, ரொம்ப அமைதியா, ரொம்ப அழகா, ரொம்ப சந்தோஷமா இந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். இதெல்லாம் என்னடா அது நிலையாமை அதிகாரத்தை போய் படிக்கிறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நெகட்டிவிட்டி கிடையாது, இது வாழ்க்கையோடைய ஃபேக்ட், உண்மை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தா இன்னும் உற்சாகமா லைஃபை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மரணம்னா என்ன, பிறப்புனா என்ன, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா திருவள்ளுவர் அழகா எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. தூங்குறோம் இல்லையா, தூங்குறது மாதிரிதான் இறப்பு, முழிச்சுக்கிறோம் அது மாதிரிதான் பிறப்பு, அவ்வளவுதான். நமக்கு என்னமோ ரொம்ப இதுவா தெரியறதே தவிர, இந்த உடம்புல தூங்கி இந்த உடம்புல எழுந்துக்கிறோம்னா அதுக்கு பேரு பிறப்பு, வாழ்க்கை. இந்த உடம்புல தூங்கி இன்னொரு உடம்புல எழுந்துக்கிறோம், வேற ஒரு பிறவி நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அது மரணத்துக்கு அப்புறம் வர மறுபிறவி, அவ்வளவுதான். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதை பத்தி நம்ம ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். நான் எப்படி வாழறேன் அப்படிங்கறது தான் என் கையில இருக்கே தவிர, நான் எப்படி சாக போறேன், மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, அதை பத்தி நம்ம ரொம்ப அலட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம ஒழுங்கா இருந்தாலே பின்னாடி நம்மளோட வாழ்க்கை இஸ் டேக்கன் கேர் ஆஃப். அதை நம்ம என்ன சொல்றது, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா நம்ம அதை கடந்துட முடியும் நம்மளால. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நிறைய பேரு பெர்மனன்ட் ஹவுஸ் வேணும்னு சின்ன வயசுல ஆசைப்படுவோம். எனக்கு சொந்தமா நான் ஒரு வீடு கட்டணும், ஒரு கிரக பிரவேசம் பண்ணணும், என்னோட வீடு வாசல்ல ஒரு நேம் போர்டு போட்டுக்கணும், என்னோட வீடு, என்னோட ஓன் ஸ்பேஸ், யாரும் என்ன இங்கேருந்து வெளியே போன்னு சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஆசையா வீடு வாங்கியிருப்போம், வித்திருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். திருவள்ளுவர் சொல்றாரு, இந்த உயிருக்கும் உடம்புக்கான தொடர்பை இன்னொரு குறள்ல, கடைசி குறள்ல சொல்றாரு, இந்த உயிருக்கு இன்னும் நிலையான வீடு கிடைக்கல போல இருக்கு, அதனால அது இந்த உடம்புக்குள்ள ஒண்டு கொடுத்தனம் பண்ணுதுங்கிறார். உயிருக்கும் உடம்புக்குமே அவ்வளவுதான் தொடர்பு. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. இந்த உயிருக்கு இன்னும் பெர்மனன்ட் ஹவுஸே கிடைக்கல, அதனால அது அப்படியே ஒரு வீடா சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதனால நம்மளோட வாழ்க்கையை பற்றின ஒரு நிலையாமையை புரிஞ்சுக்கணும். இப்படிதான் இருக்க போகுது வாழ்க்கை, எப்ப வேணாலும் எனிதிங் கேன் ஹேப்பன், பட் ஐ வில் ஸ்டே காம், சியர்ஃபுல், ரிலாக்ஸ்ட் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கையை பத்தி புரிஞ்சு போச்சு, இப்படிதான் இருக்க போகுது, யார் வேணாலும் எப்ப வேணாலும் நமக்கு நம்மளை விட்டு போகலாம், வாழ்க்கையில எது வேணாலும் நடக்கலாம், அதனால அதை பத்தி கவலைப்படுறது தேவையில்லை. இப்படிதான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதை பத்தி கவலைப்படுறது எதுக்கு அதுக்காக பணத்தை போட்டு அலட்டிக்கணும், அதை பத்தி எதுக்கு பயப்படணும், எப்பயோ வரப்போற விஷயத்த இப்ப எதுக்கு நினைச்சு கலங்கணும். எது எப்படி நடந்தாலும் நான் ஹாப்பியா இருப்பேன், சியர்ஃபுல்லா இருப்பேன், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பேன், மெச்சூரிட்டியோட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம மனசுல அந்த ஒரு தாட்டை நம்ம நல்லா பலமா வச்சுக்கலாம். இதுதான் நிலையாமை அதிகாரத்துல இருக்கிற கருத்துகள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். நமஸ்காரம். டாக்டர் கிருஷ்ணவேணியின் கணீரான குரலில் நிலையாமையை பற்றி மிக தெளிவான விளக்க உரையை கேட்டோம். நேயர்கள் எல்லோரும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்பி கோவை வாணியின் சார்பாக டாக்டர் கிருஷ்ணவேணிக்கு மிக்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.
This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாருங்கள் வாருங்கள் அன்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவை வானில் ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.